ஸோ மெயினாக இன்னைக்கு உங்ககிட்ட பேசணும்னு நினச்ச விஷயம் கூலியோட ரேப். பிகாஸ் அதுவே வந்து ஒரு பக்கவான ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக வந்து பண்ணி சன் பிக்சர்ஸில் போட்டிருந்தாங்க. அன்னையிலேருந்தே அந்த விஷுவல்ஸில் பார்த்து சில விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும், அதை பற்றி ஒரு சில ஹிண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த வீக்கெண்டாக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நிறைய நடந்துச்சு காலிவுட்ல. அஃப்கோர்ஸ் குட் பேட் அட்லியோட பாட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் அது எப்படி இருக்கு அப்படின்னு என்னோட ஒப்பீனியன் நீங்க கேட்டீங்கன்னா, நான் வந்து இன்னொரு ஹெவியான லாங் லாஸ்டிங்கான ஒரு நம்பர் தான் நான் எதிர்பார்த்தேன். மெயின்லி வந்து இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணாதான் வைரல் ஆகும் அப்படிங்கிறது உண்மை. பட் இந்த அளவுக்கு வைரல் ஆனது கண்டிப்பா ஏகே சாரோட ஸ்டார் பவர்னால தான் அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். எஸ்பெஷலி இந்த படத்தை வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆஃப்டர் விடாமுயற்சி. ஏன்னா விடாமுயற்சியில நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அஜித் கொஞ்சம் கம்மி. ஸோ இதுல வந்து ஒரு பக்காவான அஜித் ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு ஒன்று நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அந்த வருஷத்தை பார்க்கும்போது விஷுவலி இன்னும் அப்பீலிங்கா இருக்கும் இந்த பாட்டு அப்படின்னு எனக்கு தோணுது. பட் அஸ் அன் ஆடியோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸா வந்து ஒரு சில பார்ட்ஸ் தான் அந்த பாட்டுல அந்த சாங்ல வந்து எனக்கு வந்து ஒர்க் ஆச்சு. எஸ்பெஷலி நம்ம டைரக்டர் ஆதித்ய வந்து அந்த ஏகேன்னு சொல்லி கத்துறோம். அந்த மாதிரி ஒரு சில அந்த ரேஜை வந்து வெளிப்படுத்துற மாதிரி சில விஷயங்கள் அவங்க வச்சது வந்து ரொம்ப மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா இருந்துச்சு. பட் மற்றபடி அது ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு பாட்டு அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா டவுட் தான். இதுக்காக நான் யாரையும் குறைச்சும் சொல்லல, யாரையும் வந்து குளோரிஃபையும் பண்ணல. பட் இட் குட் ஹவ் பீன் டெஃபினெட்லி மச் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த மார்க் ஆண்டனி அப்படிங்கிற படத்துல இருந்து இந்த அதிர்தா அப்படிங்கிற பாட்டு வந்து ஃபேண்டாஸ்டிக் ஹிட் ஆச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த ஒரு ரேஞ்சில் ஒரு ஹிட் ஆகணும், அந்த மாதிரி ஒரு யூனிக்கான பீட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு தான் நானும் எதிர்பார்த்தேன் ரொம்ப. பட் ஒரு ஜெனரிக்கான மாஸ் சாங் மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. பட் அந்த ரேப் போர்ஷன்ஸ் வர சில இடங்கள்ல வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் தான் என்னோட டேக். தென் கம்ஸ் கனிமா. 2 நாள் முன்னாடி ரெட்ரோல இருந்து செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த யூனிக்கான பீட்ஸ், ஆல்தோ தர லோக்கலா இருந்தாலுமே, ஆல்தோ ரக்கிட்டா அப்படிங்கிற ஜெகமே தந்திரம் சாங்ல இருந்து சில ரிசம்பிளன்ஸ் இருந்தாலுமே, பாட்டு வந்து இந்த ஃபார் அ ஹுக் ஸ்டெப் இட் இஸ் ரியலி குட். ஹுக் ஸ்டெப் தேவைப்படுது இப்போலாம் பாட்டு ஹிட் ஆகும்னா. அண்ட் அந்த ஹுக் ஸ்டெப்க்கு ஏற்ற மாதிரி பீட்ஸ் தேவைப்படுது. ஸோ இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி மியூசிக் டைரக்டர்ஸ் ஃபோர்த். அப்படி பார்க்கும்போது சனா ஸ்ட்ரைக் கோல்ட் இந்த பாட்டை வச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விதத்துல கனிமா பாட்டு ரெட்ரோல இருந்து ரொம்ப கேட்ச் ஆயிருக்கு. நோ கரெக்ட் மெயின் மேட்டர். தலைவரோட கூலி படம் ரேப் ஆயிருக்கு. அப்புறம் ஒரு 10 days 15 days விட்டுட்டு அவர் ஜெயிலர் 2 செட்ஸுக்கும் போய் அந்த படப்பிடிப்பும் ஆரம்பிச்சிட்டாங்க. வெரி கிளாட் அண்ட் ஹாப்பி டு சி தலைவர் ஆல்வேஸ் பிஸி அண்ட் ரன்னிங் அரவுண்ட் ஆல்வேஸ் ஆன் ஸ்டோர்ஸ். அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அவர் இன்னும் பல வருஷங்கள் நம்மளை என்டர்டைன் பண்ணணும். அதுவும் இந்த 50th இயர்ல வந்து அவர் இவ்வளோ கடுமையாக உழைக்கிறாரு. 2 வேற ரோல்ஸ், ஃப்ரம் கூலி டு ஜெயிலருக்கு ஒரு பெரிய ஜம்பா இருக்கும் கேரக்டர்ஸ்ல. அதை வந்து அவர் ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து அடாப்ட் பண்ணிக்கணும், அப்புறம் கேமரா முன்னாடி நடிக்கணும். அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது 75 years ஆஃப் ஏஜ்ல. அதான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆக்ஷன் டைரக்டர் ஒரு கால் அவுட் பண்ணும்போதே வந்து தலையில இருந்து கீழே பறந்துடும். அது சின்னவங்களுக்கே சரி. பட் எஸ் 50 years லெகசி அப்படிங்கிறது சும்மா இல்லை அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ கூலி ரேப் பத்தி ஒரு வீடியோ வந்தது. அண்ட் அதுல வந்து நம்ம வாட் ஆல் எவர் சி அப்படிங்கிறதும் சின்னதாக வந்து அவங்க காமிச்சிருந்தாங்க. ஆனா அதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷுவல்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போய்கிட்டு இருந்தது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா சில ஷார்ட்ஸ்ல வந்து தலைவர் அந்த கேமராவே ஸ்கேர் பண்ற மாதிரி சில ஷார்ட்ஸ் இருக்கு. அண்ட் சிலதுல வந்து ஒரு ஃபைட் சீன் ஆஃப்டர் மேப் மாதிரியோ அந்த மாதிரி சில விஷயம்லாம் வச்சிருக்காங்க. ஓகே, ஐ am just going to keep this in English because some people have requested me, some of our guys have requested me to keep it in English, and I hope all my Tamil speaking folks can also follow English. Considering that, I'm going ahead in English. There was some BTS visuals from sets of Coolie. Some of the shots implicate certain things. If you look carefully into the costumes used by Mr. Rajinikanth, by Talaivar, you can see that the costumes are repetitive. That's all I can say. Secondly, there is this particular sequence. I'm 100% sure that this is going to bring the roofs down the theater, and it's going to be something like fantastic. And there are a lot of shots that show that Talaivar literally defies age. If you've seen his look and the way he walks and his action sequences as well. I'm not saying this for the heck of it. When you watch the film Coolie, you'll remember this video from Pandora. Mark my words. Now coming to what's happening with Jailer 2. Jailer 2, of course, it started filming, and they filmed some portions in Woodlands Theatre from the day one. And soon after that, they moved to a different set in Chennai. I think it's an open secret where the set has been erected and what's going on there. However, not a lot of people know what is going on behind the gates. Apparently, they have set up a kind of market area kind of a setting over there, and they have a Arvind set director over there. Arvind is a
Avan is an exclusive milk brand in Tamil Nadu. They are set up, so to say, like a milk booth or something like that over there. So that's what's happening in Jailer 2. And I've been told that they're planning to shoot in Goa, Coimbatore, some parts of it in Chennai. No information regarding it's going to be shot in Kerala, but maybe there is. But whatever I have been told is this much. Then we'll have to wait and watch. So it would be a treat for Telugu fans in Kerala as well if he's arriving there. So that's about it. இந்த ரெண்டு விஷயத்தையும் நான் சொல்லணும்னு நினைச்சேன் கூலி அண்ட் ஜெயிலர் 2 பத்தி. வீரதீர சூரன் வந்து ரிலீஸ் ஆக போகுது இன்னும் கொஞ்ச நாள்ல, அடுத்த வாரம். அந்த படத்தோட பிஆர் அண்ட் மார்க்கெட்டிங் அண்ட் ஆடியோ லான்ச் சுராஜ் வெஞ்சார்மோட தமிழ் பேச்சு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிசயமா இருக்கு. ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்தே பாத்துருக்கேன் அவரோட ரேஞ்ச் வந்து அவர் காமெடினா வந்து நம்ம பாத்துருக்கோம். இப்போ வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா நம்ம பாத்துருக்கோம். அண்ட் அவரோட விஷயத்துல என்ன ரொம்ப கிரேட்டா இருக்கு அப்படின்னா லூசிஃபர், அதாவது லூசிஃபர் பார்ட் 2 எம்புரான், அந்த படத்துலயும் அவர் வந்து ரோல் பண்றாரு. அதே நாள் ரிலீஸ் ஆகுத வீரதீர சூரன்லையும் வந்து அவர் பண்றாரு. ஸோ தட்ஸ் லைக் பிக் பாயிண்ட் இன் கரியர் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். தலைவருக்கும் லூசிஃபர் டீமுக்கும் இருக்கிற இன்டராக்ஷன்லாம் பார்த்து அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆயிருக்கு. எல்லாரும் நேசித்து போயிருக்காங்க. தலைவருக்கு வந்து லால் சார் மேல இருக்கிற அன்பு, டைரக்டருக்கு வந்து தலைவர் மேல இருக்கிற அன்பு வந்து ட்விட்டர்ல நம்ம அவங்க இன்டராக்ஷன் பார்க்கும்போதுலாம் ரொம்ப அழகா இருக்கு, அருமையா இருக்கு. வெரி ஹாப்பி டு சீ தட். ஸோ எம்புரானுக்கும் ஆல் பெஸ்ட் அண்ட் வீரதீர சூரனுக்கும் ஆல் பெஸ்ட். கூலி பத்தியோ ஜெயிலர் 2 பத்தியோ வேற ஏதாவது அப்டேட்ஸ், ஷூட்டிங் அப்டேட்ஸ், சீன் அப்டேட்ஸ் அப்படி ஏதாவது வந்ததுன்னா கண்டிப்பா நான் இங்கே ஹிண்ட் கொடுக்குறேன். தட்ஸ் ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கூலி ஜெயிலர் 2ல இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வாரம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எந்த படம் பார்க்க போறீங்க? எம்புரான் என்கிற லூசிஃபர் 2 இல்ல வீரதீர சூரனா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தண்டடுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோஸ். நன்றி.